பூஞ்சிட்டுக்கு கல்யாணம் ஆகி கணவனோட சந்தோஷமாக இருந்தா. 2 பேரும் அடிக்கடி நல்லா பேசிடுவாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அப்படி பேசும்போது 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படி கருத்து வேறுபாடு ஏற்படும் போது ஒரு தடவை சண்டை வந்துருச்சு 2 பேத்துக்கும். அவள் கணவன் அவளை கடுமையாக திட்டான். பூஞ்சிட்டுக்கு கோபமாக வந்துட்டு அவள் என்ன செய்வா, பிறந்த வீட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பி போயிட்டா. போன உடனே அங்கே அவங்க பாட்டி இருந்தாங்க. அப்போ பாட்டி வயசு அனுபவத்தினால அவளை ரொம்ப ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தினாங்க. அவங்க அம்மா வந்தால் முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் அவன் அப்பா வரட்டும் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னா. ஆனால் இவள் சாப்பிடவே இல்லை. பூஞ்சிட்டு அவங்க அம்மா மனசு கேட்காம ஊட்டுனாங்க சாப்பாடு எடுத்து. அப்படியும் அவள் சாப்பிடவே இல்லை. அவள் ரொம்ப வருத்தத்தோடு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்தாங்க. அப்பா அம்மா நடுவில் இவ்வளோ வச்சு பேசுனாங்க. அவள் அழுதுகிட்டே தான் இருந்தா. அவளால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, தனியாக அவக்க போய் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தா. இது அவங்க அப்பா பார்த்தாங்க. அவங்க அப்பா பார்த்து அவங்க அப்பாவுக்கு மனசே கேட்கல. கூப்பிட்டு மகளை ஆறுதல் படுத்தினார். நீ இருமா, அப்பா இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான், நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி மருமகனுக்கு ஃபோன் பண்ணார். மருமகனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்கிறத இவர் காது கொடுத்து சில விஷயங்களை கேட்டுக்கிட்டார். ஆனால் மருமகன் ரொம்ப பண்பாக பேசினார். இவர்கிட்ட நான் வாரம்மா எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், தப்பு என்னை தான், சின்ன கோபத்தினால தான் இப்படி தகராறு வந்துச்சு அப்படின்னு மருமகன் சொன்னாங்க. அப்புறம் இது பூஞ்சிட்டுக்கு தெரியாது. அவள் காலையில் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. நிமிரும்போது பார்த்தீங்கன்னா கணவன் நிற்கான். ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுக்கு. கையை போய் பிடிச்சிக்கிட்டா. எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமாயிட்டு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனாங்க எல்லோரும் சேர்ந்து. வீட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு உபசாரம் பண்ண பிறகு தனிமையாக கிடைக்கும்போது இவன் கையை பிடிச்சிட்டு சாரி, நான் கோவத்தை விட்டுதேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம், வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டான். 2 பேரும் 2 வீலரில் கிளம்பிட்டாங்க. பூஞ்சிட்டு கணவனோட ரொம்ப சந்தோஷமாக அப்பா அம்மாவுக்கு கையசிச்சுட்டு போனான். நல்லா வாழ்வாங்க.